सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। இவ்வாறு அசுர வீரர்கள் உறங்குகின்ற கும்பகர்ணனை ஆடுகளும் மாடுகளும் யானைகளை ஏற்றி மிதிக்க வைத்தும் சம்மட்டியினால் அடித்து எழுப்பினார்கள். அவன் எழுந்து வேற பக்கமா படுத்துக்கிறான். மீளவும் துன்புறுத்தி எழுப்பினார்கள். ஆயிரம் எருமைகள் அண்டா குண்டா அன்னம் எல்லாத்தையும் உள்ள தள்ளினான். அப்புறம் வந்துங்கிறான். காதல குழாய் வைத்து அண்ணன் அழைக்கிறார்கள். தேரிலே ஏறி உறங்கிய வண்ணமாக சென்றான். ராவணன் அவனை வரவேற்று ஆசனத்தை இருத்தினா. அப்புறம் வந்துங்கிறான். போர்க்கோலம் புனிந்தான். அப்போது கும்பகர்ணனுக்கு தூக்கம் தெளிந்தது. அண்ணே, இதெல்லாம் என்ன காரணம்னா, அன்ன காலையில் ஆயத்தம் யாவையும் என்ன காரணத்தால் என்று எம்பினான். தம்பி, 2 மானுடர்கள் 70 வெள்ளம் வானரங்களோடு வந்திருக்கிறார்கள். போனகத் தொழில் முற்றுதி போய் என்றான். நீ போய் ஆகாரம் பண்ணிட்டு வாடானா. இதை கேட்டவுடனே தூக்கம் 1000 மைலுக்கு அப்பாலே அகன்றது. ஆனதோ வெஞ்சாமம் அளவில் கற்புடை ஜானகி துயர் இன்னம் தீர்ந்தது இல்லையோ. வானமும் வையமும் வளர்ந்தவான் புகழ் போனதோ புகுந்ததோ பொன்றின் காலமே. அண்ணா, யுத்தம் வந்து விட்டதா? நேரா பார்த்த கும்பகர்ணன் சொல்லுகின்றான் எம்பிராட்டிய பற்றி. அளவில் கற்புடை ஜானகி துயர் இன்னம் தீர்ந்தது இல்லையோ. வானமும் வையமும் வளர்ந்த வான்புகழ் போனதோ புகுந்ததோ பொன்றின் காலனி. இலங்கையிலே ஒரு பாம்பு உண்டு. அது தொலையிலிருந்து பார்த்தால் விஷமேறும், திருஷ்டி விஷம். அதை சொன்னா கும்பகர்ணன். கிட்டியதோ சமம் கிளர் பொன் சீதையை சுற்றியதோ. முன்னம் சொன்ன சொற்களால் திட்டியின் விஷம் அன்ன கற்பின் செல்வியை விட்டிலையோ. இது விதியின் வண்ணமே. விதியை யார் வென்றார்கள்? முதிர்தவராயினும் முனிவராயினும் மதியினராயினும் மன்னராயினும் பொதுவரு திருவொடு பொலிவராயினும் விதியின யாவரே வெல்லும் நேர்மையா. விதி வழி மதி செல்லும். அண்ணா, அடியேன் போருக்கு போய் வருகிறேன். இனி உங்களை காண மாட்டேன் என்று அவன் கண்களிலே உதிரம் ஒழுகியது. அண்ணனை வணங்கி புறப்பட்டான். ஏனைய சேனைகள் இதை ராமர் அறிந்து, விபீஷணா, இப்போது யாரு வருகிறது? எங்க அண்ணா ரொம்ப நல்லவர், முருடர். அவன் விரும்பினா இங்க அழைத்துக்கின்னு வாண்ண. விபீஷ்ணாழ்வார் வந்து அண்ணனை தொழ அவன் கட்டி தழுவி, ஏன் வந்தாய்? ராமர் உன்னை அழைக்கின்றார். தம்பி, நீர்கோல வாழ்வை நம்பி நெடிதினால் வளர்த்தி போர்க்கோலம் புனைந்திட்டார்க்கு உயிர் கொடாது அங்கு போகேன். எத்தனையோ காலமாக என்னை பாலும் தேனும் கொடுத்து வளர்த்த அண்ணனை போர்க்களத்திலே காட்டி கொடுத்து நான் ராமர் பக்கமாக சேர்ந்தால் என்னை உலகம் நன்றி மறந்தவன் என்று சொல்லும். நீ சென்ற நிறைவேறி இப்போது நான் இருக்கிற நிறைவேறி. மகனே, நீ போய் வா என்று சொன்னான். நீண்ட போர் நடந்தது. வானரங்களை எல்லாம் கடுகு கசகசா போல வாரி வாரி உண்ணுகின்றான் கும்பகர்ணன். சுக்ரீவன் அவனோடு போரிட்டான். அவனை மார்பிலே பிடித்து அணைத்து இலங்கைக்கு புறப்பட்டான் கும்பகன். பகவான் சரக்கூடத்தாலே தடுத்து அவனுடைய உணர்வை நிற்குமாறு பானங்களினாலே தடுத்தார். அவன் உணர்வு நின்றது. சுக்ரீவன் குதித்து மூக்கை கடித்துன்னு போயிட்டான். தங்கை போலே எனக்கு மூக்கு போயிட்டே என்று வருந்தினான். முடிவிலே அவன் கரங்கள் கால்களெல்லாம் பகவான் அறுத்தார். கும்பகர்ணா, உனக்கு என்ன வரம் வேணும் என்றார். பெருமானே, என் அருமை தம்பி விபீஷணன் சிறந்தவன். அவனை கொல்ல ராவணன் எண்ணுகின்றான். கடைசி வரைக்கும் அவனை காப்பாற்றுவது ஒன்று. என் தலையை அறுத்து மூக்கில்லாத முகமென்று வானவர்கள் கேலி பண்ணுவார்கள். கடலிலே இடு என்றார்.
ஒரு வானத்தினாலே தலை அறுத்து கடலிலே எறிந்தார். அப்போது மருத்துவன் என்ற ஒரு அரக்கனை ஜனகனாக செய்து கொண்டு போய் சீதையிடத்திலே ஒரு நாடகம் போடுகின்றான் ராவணன், மாயாஜனகன். ஒரு தூதன் ஓடி, உங்கள் தம்பி கும்பகர்ணன் மாண்டு விட்டான், தம்பியே தம்பியே உன்னையே இருந்தேன் நம்பியே நீ நீட்டி விட்டாய் கம்பி என்று கதறி அழுதான். மகரக்கண்ணன் மாண்டான். அதிகாயனை விபீஷ்ணாழ்வாருடைய சொற்படி லட்சுமண சுவாமி கொன்றார். இந்திரஜித்து போருக்கு வந்து காலை தொடங்கி மாலை வரைக்கும் போரிட்டு நாகாத்திரத்தை விட்டான். அது எல்லாரையும் பிணித்து விஷத்தை கக்கி மயக்கி விட்டது. தேவர்கள் வேண்ட கருடாழ்வார் வந்து நிழல் கொடுத்தார். அந்த நாகபாசம் சுருங்கி விட்டது. எதுபோலேன்னார் கம்பர், பாசன் கலந்த மறைநாள நூலின் வகை என்பது என்னை, தேசன் கலந்த மறைவாணர் செஞ்சொல் அறிவாளர் என்று இம்முதலோ, மழை என்று ஆசங்கை கொண்ட கொடைமீளி அண்ணல் சரராமன் வெண்ணை அணுகும் தேசன் கலந்த மறைவாணர் செஞ்சொல் அறிவாளர் என்று இம்முதலோர் பாசங் கலந்த பசி போல் அகன்ற பதகன் துறந்த உரகம். சடையப்ப வள்ளலாருடைய வெண்ணை நல்லூருக்கு போனேன். புலவர்கள் பசி போலே வறுமை போலே நாகபாசம் அழிந்தது. அடுத்த நாள் பிரம்மாத்திரம் விட்டான். ராமர், விபீஷணர், ஜாம்புவந்தர், இளை அனுமான், இந்த 4 பேரை தவிர எல்லாரையும் கொன்றுவிட்டு, ஜாம்புவந்தர் சொல்ல ஆஞ்சநேய சுவாமி மனோவேகம் போலே சென்று சஞ்சீவனையை பேர்த்து கொண்டு வந்தார். மாண்டோல் அத்தனை பேரும் மீண்டு எழுந்தார்கள். அந்த கதிநாயகன் தான் ராமாயணத்துக்கு அச்சாணியாக இருந்தார். அனுமான் சஞ்சீவனை கொண்டு வரவில்லையானால் ராமாயணம் திசை மாறி போயிரு. பகவான் மகிழ்ச்சி அடைந்தார். பிறகு ராவணனுடைய அனுமதியின் பேரிலே நிகும்பலையிலே சென்று யாகம் செய்தான். அதை அனுமார் அழித்தார். ராமச்சந்திரமூர்த்தி கட்டளையிட இளைய பெருமாள் பிரம்மாத்திரம் விட்டார். அது அவனை வலஞ்செய்து வணங்கிற்று. நாராயணாத்திரம் விட்டார். அது வேலை செய்யாமல் திரும்பிவிட்டு உடனே அண்ணாவுடைய காலில் விழுந்தான். அப்பா, ஐயா, எல்லாம் நீங்கள் தான். நிலஞ்செய்து விசும்பும் செய்து இந்த உலகத்தை எல்லாம் படைத்த எம்பெருமானுடைய பானம் அந்த இளைய பெருமாளை பலஞ்செய்து போவதென்றால் மற்றினி உரைப்பது என்னே? கொலஞ்செய்த பாவத்தாரே கொடும்பழி தேடிக்கொண்டோம். அவன் சலஞ்செயில் உலகமூன்றும் தடிவன். ஆதலினாலே நான் காதலால சொல்லுகின்றேன், சீதை சிறை விட்டு விடுவேன். பேதையே, உயிரை விட்டாலும் சீதையை விடமாட்டேன். ராமன் புகழ் இருக்கிற வரைக்கும் என் புகழும் இருக்கும் என்றான். உடனே இந்திரஜித்து போருக்கு போனான். ராமனே சத்திய தெய்வம் என்பது உண்மையானால் இந்த பானத்தினாலே இந்திரஜித்து மாளக்கடவது என்று அபிமந்திரித்து விட்டார். இந்திரஜித்தின் தலை அருந்து விழுந்து கோகோ என்று கதறி அழுதாள் வண்டோதரி. அந்த ஊரில் உள்ள அத்தனை பேரும் அழுதார்கள். 1000 வெள்ளம் சேனைகளை அனுப்பினான். பகவான் 7 நாழிகளே மூலபல சேனை அழித்தார். அப்போது இளைய பெருமாளை ராவணன் எதிர்த்து சக்தியினால கொன்றான். அவர் சஞ்சீமலை கொண்டு வந்து காப்பாற்றினார். கடைசி நாள், ஒன்று இன்று நான் மாழ்வேன், இல்லையானால் ராமன் மாழ்வான் என்று சபதம் செய்து கொண்டு வந்தான். இந்திரன் தன் தேரை அனுப்பினான். மாதலியை கடவுகின்ற தேரிலே ராமர் போருக்கு சென்றார். தர்மமும் அதர்மமும் எதிர்த்தது போல இருந்தது. கடும்போர் நிகழ்ந்தது. அவன் தலைகளையும் கரங்களையும் அறுக்க அறுக்க முளைத்துக் கொண்டே இருந்தன. எம்பெருமான் சிறந்த ராமாத்திரத்தை எடுத்து அபிமந்திரித்து விடுத்தார். அதனுடைய மார்பிலே பட்டு புறத்தே உருவியது உயிரை பறி. அவன் கீழே விழுந்து மாண்டான். தேவர்கள் பூமழை பொழிந்தார்கள். வண்டோதரி வந்தாள், கணவன் மேலே விழுந்தாள்.
வெள்ளெருக்கஞ்சடையான் தன் வெற்பெடுத்த திரிமேனி மேலும் கீழும் எள்ளிருக்க இடமின்றி உயிரிருக்கும் இடம் நாடி இழைத்ததேயோ. பெருமானே, வெள்ளரிக்க மலரை மூடிய சிவபெருமான் இருக்கின்ற வெள்ளி மலையை பேர்த்த தாங்கள் இன்றைக்கு உதிர சேற்றிலே மாண்டு படுத்திருக்கின்றீரே, உங்கள் திருமேனிலே எள்ளிருக்க இடமின்றி உயிர் இருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ. ராமபாணம் உயிர் இருக்கும் இடத்தை நாடியா எள்ளிருக்க இடமின்றி தொலைத்தது இல்லை இல்லை இல்லை. என் குடியை அடித்தது என் நாத்தினார் சூர்பனகை. அவள் வந்து தங்களிடத்திலே சொன்னவுடனே நீங்கள் சீதையை இதயமான் சிறையில் வைத்தீர். கல்லுன தேன் கல்லீருக்கும் மலர் கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாழி. ஒருவன் என்றால் சமானம் இல்லாதவன், அவனுக்கு அப்பாலே மூர்த்தி இல்லைன்னு. தேன் துளிக்கின்ற மலரை சூடிய சீதையின் சிறை உள்ளிருக்கும் என்று கருதித்தானோ இந்த பானம் இப்படி துளைத்திருக்குது என்று அழுதாள், தொழுதாள், கணவனுடைய திருமேனிலே விழுந்தாள். ஆவி நின்று விட்டு விபீஷ்ணாழ்வார் அழுதார். லட்சுமணர் சமாதானம் பண்ணார், ஈமக்கடன்களை செய்தார். புண்ணியாக வாசம் நிகழ்ந்தது. தம்பி விபீஷனுக்கு முடிசூட்டுனார். அலங்காரம் செய்து 1000 வேத வித்துக்கள் வேதம் பாட, இசைவாணர்கள் இசை பாட, மாதர்கள் நடனம் செய்ய இளைய பெருமாள் விபீஷ்ணாழ்வாருக்கு முடிசூட்டினார். அந்த கோலத்தோடு பணிந்தார். ஆஞ்சநேயர் ஓடி சீதாதேவியை தொழுது முதலாக ஸ்ரீராம ஜெயம் 5 எழுத்து ஸ்ரீ ரா ம ஜெயம் மெய்யெழுத்து கணக்கில் சேராது. பஞ்சாட்சரம் போல ஸ்ரீராம ஜெயம். அந்த அம்மா பெருமகிழ்ச்சி அடைந்தாள். அனுமானே, உனக்கு என்ன வர வேணுமோ கேள். பொன்னும் பொருளும் கேட்கல. அம்மா, இந்த 10 மாதங்களாக உன்னை வறுத்து கொட்டிய இந்த அரக்கீரலை தீ வச்சு கொளுத்தன உத்தரவு கொடுனார். பிராட்டியார் என்ன சொன்னார்? அப்பா, யான் இழைத்த வினையினால் இவ்விடர் தான் அடுத்தது தாயினும் அன்பினோய். இவர்களா எனக்கு தீங்கு செய்தார்கள். அன்று மாற்றாந்தாய் பிள்ளை, நீ அடுத்து கடுக்க வந்த நயவஞ்சகன் என்று இளைய பெருமாளை வைத்து அனுப்பினேனே, அப்படி செய்யவில்லையானால் ராவணன் என்னை கவர்ந்திருப்பானாம். யான் இழைத்த வினையினால் இவ்விடர் தான் அடுத்தது தாயினு அன்பினோய். கூனியில் கொடியார் அலரே இவர் போன காரியம் எண்ணாலை புந்தியோய். கூனியை விட கொடியவர்களா? என்னுடைய அன்னத்தை உண்டு என் வீட்டிலே குடியிருந்து நான் எடுத்து கொடுத்த புடவையை கட்டி எனக்கு தீங்கு செய்தால் அதையே மன்னித்து வந்தேன். அந்த பெண்களெல்லாம் பிராட்டியாரை சரணமடைந்தார்கள். அஞ்சனேயா, ஒரு வேடன் வேட்டையாடின்னு போனான். அவனை புலி விரட்டியது. அவன் பானங்கள் நழுகி விழுந்து விட்டன. ஒரு மரத்து மேல ஏறினான் பிழைப்பது. அங்க கரடி இருக்கு. கீழே புலி, மேலே கரடி. நடுங்கினான். கரடி பார்த்தது, மனிதனே, நான் குடியிருக்கிற வீட்டுக்கு வந்தாய், உன்னை கொல்ல மாட்டேன் என்று அனுகூலம் செய்தது. வேடம் பார்த்தான். கரடி, நீ இனமல்லாத இனத்துக்கு துணை சேருகின்றாய். அவன் நம்மை கொல்லுகிறவன் கீழே தள்ளு. நம்பி வந்தவனை நட்டாத்தில் விடமாட்டேன் என்று கரடி சொல்லி புலி அங்கேயே உட்கார்ந்து. நேரம் ஆக ஆக அந்த மனிதனுக்கு உறக்கம் வந்தது. கரடி, என் தலையிலே தலை வைத்து படுத்துக்கொள். அணைத்துக் கொண்டது கரடி. நன்றா தூங்கி விட்டான் மனிதன். புலி சொல்லிட்டு, ஏ கரடி, உன்னுடைய கூட்டணி நன்றாக இல்லை. தகாலத்திலே கூட்டணி செய்கின்றாய். அவனை பிடிச்சு தள்ளு, தின்னுட்டு போறேன். நம்பி
தொடையிலே படுத்திருக்கிற ஒருவரை தள்ள மாட்டேன் என்று சொல்லிட்டு கரடி. வேடன் விழித்துக் கொண்டான். கரடி தூக்கம் வந்து அந்த வேடன் தலையிலே கரடி தலை வைத்து தூங்கிவிட்டது. வேடன் சொன்னான், எனக்கு தோசையானாலும் இட்லியானாலும் ஆகாரம் ஒண்ணு, கரடியை தள்ளு பிடிச்சி தின்னுட்டு போறேன். வேடன் என்ன செய்தான்? கரடியை தள்ளிவிட்டான். அது கீழே விழுந்து அடுத்த கலையை பற்றி கொண்டு மேலே சென்றது. வேடன் அடங்கினான். நீ செய்த பிழையை நானும் செய்ய மாட்டேன், உனக்கு தீங்கு செய்ய மாட்டேன் என்று கரடி அபயஸ்தம் கொடுத்து இந்த வரலாற்றை சீதா பிராட்டியார் அனுமானுக்கு சொல்லி, தீயவர்களாய் இருந்தாலும் அடைக்கலம் புகுந்தால் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார். அங்கே பகவான் விபீஷணா சீதைக்கு அபிஷேகம் செய்து நல்ல ஆடை அணிகளினாலே அலங்காரம் பண்ணி அழைச்சிடுவார். விபீஷணாழ்வார் வந்து கும்பிட்டார். திரிஜட சொன்னா, இவர் தான் எங்க அப்பா. விபீஷணா வாழ்க. என்ன அம்மா, உங்களை நீராடி ஆடை அணிகலங்களை அணிந்து கொண்டு வருமாறு அப்பா உத்தரவிட்டார். பிராட்டியார் மறுத்தார். அப்பனே, இந்த தவக்கோலத்தோடு நான் வந்து எம்பெருமானை வணங்க வேண்டாமா? அம்மா, ஐயா உத்தரவு. கற்பெனப்படுவது சொல் திறம்பாமை, கணவன் பேச்ச தட்டக்கூடாது. பன்னீரினாலே நீராடினாள், குங்குமப்பூ பச்சை கற்பூரம் புத்த ஆடை புனைந்து சிறந்த அணிகலங்களை அணிந்து பல்லக்கிலே வருகிறாள். 70 வெள்ளம் வானரங்கள் அம்பிகை பார்க்க வேண்டும் என்று ஆரவாரத்தோடு ஒன்றோடு ஒன்று இடித்துக் கொண்டனே. விபீஷணாழ்வார் தடுத்தார். எம்பிராட்டி வந்தாள். 10 மாதம் பொறுத்து பெருமானை பார்க்கிறாள். என்னென்னமோ நினைவு நினைத்தாள். பல்லக்கில் இறங்கி வணங்கினாள். கற்பினு கணிகளை கண்ணில் நோக்கினான். கற்பினுக்கு அணிகனை, அவ கற்புக்கு அணிகலன் கண்ணாலே பார்த்தார். ஜானகி, உன்னை சிறைமீட்பதற்காக நான் வரவில்லை. நீ ராவணனுடைய அரண்மனையிலே சௌக்கியமாக இருந்தால் இந்த ஆடை அணிகலங்கள் எல்லாம் ராவணன் வாங்கி கொடுத்ததா? ஊன் திறம் உவந்தனை ஒழுக்கம் பாழ்பட மாண்டிலை. நீ சிறந்த கற்புடையவளாய் இருந்தால் மாண்டிருக்க வேண்டாமா? ராவணன் உனக்கு நல்ல ஆகாரங்கள் எல்லாம் கொடுத்திருப்பான், நல்ல மாம்சங்கள்லாம் கொடுத்திருப்பான், நல்ல குடிவகைகள் எல்லாம் குடித்திருப்பாய். வெட்கமில்லாமல் ஏன் நிற்கின்றாய்? நீ ஜனகராஜ குமாரியாக இருந்தால் நற்குணம் இருக்கும். மண்ணிலே கீட்டம் போலே உழுகின்ற பொழுது நீ தோன்றினாய். மண்ணிலே பிறந்த உனக்கு சிறந்த பண்பாடுகள் எப்படி வரும்? ஆகவே நீ போகலாம் என்று பிராட்டியார் நெஞ்சு சுட பேசினார். ராமன் கருணை கடல் நொந்து வெந்திருக்கிற எம்பிராட்டியாருடைய மனசு நோக பேசினார். என்ன காரணம்? 14 ஆண்டுகள் எல்லாவற்றையும் துறந்து, இளமையான மனைவியை துறந்து, நாட்டை துறந்து, சுகத்தை துறந்து, துக்கத்தை மேற்கொண்ட என் தம்பியை பார்த்து, அண்ணன் மாண்டால் அண்ணன் உடமை உனக்கு ஆகுமா? நீ நயவஞ்சகன் என்று இளைய பெருமாளை மனம் நோக பேசினாள் அல்லவா? அதற்காக தண்டனை கொடுப்பார் போலே எம்பெருமான் சீதை இப்படி சொன்னார். அந்த அம்மா கண்கலங்கி நின்றாள். இளைய பெருமாளே, உன்னை வாயினால சுட்டேன், என்ன தீயினால சுடுனார். விண்ணளவு வெந்தி முற்றினார். தாமரை குளத்திலே அன்னம் இறங்குவது போல குதித்தாள். அக்னிக்கு சூடு உண்டாயிற்று. அவன் கொண்டு வந்து பிராட்டியாய் விட்டான். பிரம்மா வந்தார், ருத்ரமூர்த்தி வந்தார். அப்போ தசரத ராஜா வந்தார். அப்பானு காலில் விழுந்தார். வீழ்ந்த மண்டனை எடுத்து தன் விலங்கல் ஆகத்தின் ஆழ்ந்து அழிந்திட தழுவி தன் கண்ணி நீராட்டி, அப்பனே, உன்னை மார்போடு தழுவிக்கொண்டேன். 14 ஆண்டுகளாக கைகேசி கொடுத்த வரம் என்ற இந்த ஆயுதம் உன் மார்பாய் இருக்கிற காந்தமாமணியினால வெளிப்பட்டது. உனக்கு என்ன வரம் வேணுமோ கேள். அப்பா, என்ன வரம் கேட்டார்?
தீயள் என்று நீ துறந்த என் தெய்வமும் மகனும் தாயும் தந்தையும் ஆம்பரம் தருகென தாழ்ந்தான். தீயள் என்று விலக்கிய என் தெய்வமாயிருக்கிற கைகேசி எனக்கு தாயாராக ஆகணும், அந்த தெய்வத்தின் மகன் எனக்கு தம்பியாக ஆகணும். கைகேசி வாங்கினது 2 வரம், இப்ப ராமர் கேட்டது 2 வரம். அந்த வரத்தை வழங்கினார். எல்லாரும் புஷ்ப விமானத்தில் ஏறி ஆகாய வழியாக போகின்றார்கள். அப்போது ராமேஸ்வரத்திலே ராமலிங்க பிரதிஷ்டை செய்தார். கிஷ்கிந்தியிலே எல்லாரும் ஏற்றுக்கொண்டார். பாரத்வாசர் எதிர்ந்து நீ விருந்து உண்ண வேண்டும். ஆஞ்சநேயா, நீ போய் பரதனுக்கு என்னுடைய க்ஷேமத்தை சொல்லுனார். அண்ணா வாராமையினாலே அக்னியிலே விடப் போகின்றார் பரதர். கௌசலை ஓடி வந்தாள். எண்ணில் கோடி ராமர்களாயினும் அண்ணல் நின் அருளுக்கு அருகு ஆவரோ. கோடிக்கணக்கான ராமர்கள் சேர்ந்தாலும் பரதா உனக்கு நிகர் இல்லையே, நீ நெருப்பில விழலாமா? இன்று இல்லையானால் நாளை வருவான். அவர் கேட்கவில்லை. ஆகாயம் மற்றும் தீ எரிகின்றது. அனுமார் ஓடி வந்தார். வந்தான் வந்தான் பரதா, ஸ்ரீ ரகுராமர் வந்தார் வந்தார் பரதா. வந்தார் வந்தார் மோதிரம் தந்தார் தந்தார், தீயில் முந்தாதே முந்தாதே, இந்தா இந்தா இந்தா. வந்தார் வந்தார் பரதா, ஸ்ரீ ரகுராமர் வந்தார் வந்தார் பரதா. ஐயன் வந்தனன் ஆரியன் வந்தனன் என்று கையினால் எரியை கரியாக்கினான். கையினால் எரியை கரியாக்கி விட்டாராம். கரீனா சாட்சி. கையினால் எரியை கரியாக்கினான். அயோத்தி மாநகரத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் எம்பெருமானை கண்டு மகிழ்ந்தார்கள். பாரி கழித்து பரதாழ்வார் பணிந்தார். ராமர் முதலிலே கைகேசியை தொழுதார். கௌசலை அழுதாள். மங்கள ஸ்நானம் செய்து ரத்ன சிம்மாசனத்திலே எம்பெருமானை எழுந்துள்ள புரிந்தார்கள். தேவர்கள் பூமழை பொழிய அரியணை அனுமன் தாங்க அங்காதன் உடைவாள் எந்த பரதன் பெண் குடை கவிழ்க்க இருவரும் கவரி வீச வீரை சேரி குழலி ஓங்க வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுளோர் கொடுப்ப வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி. பெருமானுக்கு மகுடாபிஷேகம் செய்தார்கள். எல்லாருக்கும் எம்பெருமான் வெகுமதி வழங்கினார். ஆஞ்சநேயனை தழுவிக் கொண்டார். ராமராஜ்யம் தொடங்குகிறது. ஜனங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக வாழ்கின்றார்கள். இப்படி எம்பெருமான் அயோத்தி மாநகரத்தில் அரசு புரிந்து தர்மத்தை நிலைநாட்டினார். இத்தகைய ஸ்ரீமத் ராமாயணத்தை சொன்னவர்கள், சொல்ல வைத்தவர்கள், கேட்டவர்கள், அதை வாசித்தவர்கள், பூசித்தவர்கள், நேசித்தவர்களுக்கு நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், நன்மக்கள் பேரி ஆகிய எல்லா நலங்களையும் பெறுவார்கள் என்று சொல்லி ஸ்ரீமத் ராமாயணத்தை இந்த அளவிலே பூர்த்தி பண்ணுகின்றேன். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் புகழே. சிவாயம் என சொல்வோமே, நன்மைகள் 1000 கொள்வோமே. நம சிவாயம் என சொல்வோமே, நாராயணா என்ன சொல்வோமே, 4 வகை துன்பத்தை வெல்வோமே. நாராயணா என்ன சொல்வோமே. பனிமலையில் அமர்ந்திருப்பான். வெள்ளி பனிமலையில் அமர்ந்திருப்பான். வேதங்கள் பாடிட மகிழ்ந்திருப்பான். பள்ளி கொண்டான் திருமால் பார்க்கடலில்.
இருப்பான் அருள் வடிவில். நம சிவாயம் என சொல்வோமே, நன்மைகள் 1000 கொள்வோமே. நாராயணா என்ன சொல்வோமே, 4 வகை துன்பத்தை வெல்வோமே. மலைமகள் மகிழ்ந்திட மனம் கொண்டான், அந்த மங்கைக்கு மேனியில் இடம் தந்தான். அலைமகள் அன்பில் ஆடியவன், அந்த அன்னையை மார்பில் சூடியவன். கலைமணம் மிகுந்திடும் தமிழ் தந்தான், கானங்கள் பிறந்திட அருள் தந்தான். கலைமணம் மிகுந்திடும் தமிழ் தந்தான், கானங்கள் பிறந்திட அருள் தந்தான். நிலை தரும் சிவனை நாடுபவன், நான் நெடியவன் புகழை பாடுபவன். நிலை தரும் சிவனை நாடுபவன். நான் நெடியவன் புகழை பாடுபவன். ஆ, 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 நம சிவாயம் என சொல்வோமே, நன்மைகள் 1000 கொள்வோமே. நாராயணா என்ன சொல்வோமே, 4 வகை துன்பத்தை வெல்வோமே. ஓம் நம சிவாய. ஹரி ஓம் நமோ நாராயணாய நமஹ. பாதி மதீனரே போதும் மணி ஜடை நாதனருளியர் கோமரே பாதி மதீனரே போதும் மணி ஜடை நாதனரு பாதி மரீனரே போதும் மணி ஜடை
தேவர் சூரருலகாடும் வகையொரு சிறை மீளா ஆடும் மயிலினில் ஏறிய மரர்கள் சூழ வரவரும் இளையோர் தூதமிகவள சோலை மருவும் சுவாமி மலைதனில் உறைவோனே சூரனுடலர பாரி சுபரிட பேலை விடபல பெருமாளே தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவள் மதிசூடி 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 காடுடைய சுடலை காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள் 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 ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த 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 பீடுடைய பிரமாபுரம் பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மாலிவனம் பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மால் இவனம் பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மால் இவனம் जय जय महादेवा शंभो सदाशिवा देवादिदेवने आनंदनादने
சந்திரசேகரா பாராய் வேண்டும் வரும் தாராய் லோகநாயகா சந்திரசேகரா வாராய் வேண்டும் வரும் தாராய் லோகநாயகா சுந்தரேஸ்வரா சுவாமி வந்தநாவலை தீராய் சுந்தரேஸ்வரா சுவாமி வந்தநாவலை தீராய் சந்திரசேகரா வாராய் வேண்டும் வரும் தாராய் லோகநாயகா அன்னை தந்தையும் நீயே அன்னை தந்தையும் நீயே உந்தன் பாதமே மறவே அன்னை தந்தையும் நீயே உந்தன் பாதமே மறவே தஞ்சம் நீ மகேதா மங்களாங்கா கங்காதரா தஞ்சம் நீ மகேதா மங்களாங்கா கங்காதரா சந்திரசேகரா வாராய் வேண்டும் வரும் தாராய் லோகநாயகா ஆதியந்தம் மிலா அரிய குணநாதா பாதிமதி தூடி நின்றாடிடும் பாதா மாது சிவகாமிதனை மறுவிடும் தேயா ஏதமத்தார் தின்பம் ஈங்கிடும் தூயா சித்தத்தில் உன்னை நிறுத்தி துதித்தே உத்தமா உண்ணாதுறங்காதிழைத்தே எத்தனை காலமனை ஏந்த விடுவாயோ இதயம் கனிந்தருள் கைலாசவாசா கைலாசவாசா பாடி உன் பதம் நாடி முறையிடும் சேயனை பாராயோ ஓடி வந்து காட்டி தந்து காத்திட மனமில்லையோ பாடி உன் பதம் நாடி முறையிடும் சேயனை பாராயோ ஓடி வந்து காட்டி தந்து காத்திட மனமில்லையோ பாபமகல உன்னை பணிந்தேன் பாலித்தருள் புரிவாய் என் பாபமகல உன்னை பணிந்தேன் பாலித்தருள் புரிவாய் பறிவு கலந்து வேண்டு என் நிலை பார்த்து இருந்தாயோ பறிவு கலந்து வேண்டு என் நிலை பார்த்து இருந்தாயோ பாடி உன் பதம் நாடி முறையிடும் சேயனை பாராயோ ஓடி வந்து காட்டி தந்து காட்டிட மன
శంకర భయంకర విజయంకర. జయ జయ మహాదేవా శంభో సదాశివా దేవాదిదేవనే ఆనందనాదనే சந்திரசேகரா பாராய் வேண்டும் வரும் தாராய் லோகநாயகா சந்திரசேகரா வாராய் வேண்டும் வரும் தாராய் லோகநாயகா சுந்தரேஸ்வரா சுவாமி வந்தனாவலை தீராய் சுந்தரேஸ்வரா சுவாமி வந்தனாவலை தீராய் சந்திரசேகரா வாராய் வேண்டும் வரும் தாராய் லோகநாயகா அன்னை தந்தையும் நீயே அன்னை தந்தையும் நீயே உந்தன் பாதமே மறவே அன்னை தந்தையும் நீயே உந்தன் பாதமே மறவே தஞ்சம் நீ மகேதா மங்களாங்கா கங்காதரா தஞ்சம் நீ மகேதா மங்களாங்கா கங்காதரா சந்திரசேகரா வாராய் வேண்டும் வரும் தாராய் லோகநாயகா ஆதியந்தம் மிலா அரிய குணநாடா பாதிமதி சூடி நின்றாடிடும் பாதா மாது சிவகாமிதனை மறுவிடும் தேயா ஏதமத்தார் தின்பம் ஈங்கிடும் தூயா சித்தத்தில் உன்னை நிறுத்தி துடித்தே உத்தமா உண்ணாதுறங்கா விளைத்தே எத்தனை காலமெனை ஏந்த விடுவாயோ இதயம் கனிந்தருள் கைலாசவாசா கைலாசவாசா பாடி உன் பதம் நாடி முறையிடும் சேயனை பாராயோ ஓடி வந்து காட்டி தந்து காத்திட மனமில்லையோ பாடி உன் பதம் நாடி முறையிடும்
பாபம் அகல உன்னை பணிந்த பாலி தருள் புரிவாய். பரிவு கலந்து வேண்டும் என் நிலை பார்த்து இறந்தாயோ. பரிவு கலந்து வேண்டும் என் நிலை பார்த்து இறந்தாயோ. பாடி உன் பதம் நாடி முறையிடும் சேயனை பாராயோ. ஓடி வந்து காட்சி தந்து காட்டிட மனமில்லையோ. சங்கரா சிவசங்கரா அபயங்கரா விஜயங்கரா. சங்கரா சிவசங்கரா அபயங்கரா விஜயங்கரா. சங்கரா சிவசங்கரா அபயங்கரா விஜயங்கரா. எல்லாரும் வாருங்கள் ஆண்வெள்ளியை பாருங்கள். எல்லாரும் வாருங்கள் வான்வெள்ளியை பாருங்கள். எல்லாரும் வாருங்கள். நல்லோர் பணிந்திடும் வல்லவன் இயேசுவே. நல்லோர் பணிந்திடும் வல்லவன் இயேசுநாதன் பாதம் பணிந்து கொள்வோம். எல்லாரும் வாருங்கள் வான்வெள்ளியை பாருங்கள். எல்லாரும் வாருங்கள். பொன்னும் கோலமும் தூவங்கள் படைத்து தூபங்கள் படைத்து போற்றுவோம் துதி சாற்றுவோம் நாம். பமகம பமகரி சரி சனி பசனி சமகம பனி பமகரி சனி பமகம பமகரி சரி சனி பசனி சமகம பனி பமகரி சனி பனி சபனி சமகரி சம பமகம பனி பனி மா பவனி மம பமக கரி சமக மப பனி மப மக மப நி பசனி சா பசனி நி சமகாரி சரி சனி பசனி நி பபனி பப மக கம பனி. எல்லாரும் வாருங்கள் வான்வெள்ளியை பாருங்கள். எல்லாரும் வாருங்கள். ஆண்டவரில் நம் அகமகிழ்வோம் அனைவருமே வருவீர நம்மி பெண் அருணாகும் ஆவல் அக்களித்திடுவோம். ஆண்டவரில் நம் அகமகிழ்வோம் அனைவருமே வருவீர.
வாருங்கள் புகழ் பாடி அவர் திருமுன் சென்றிடுவோம் வாருங்கள் பாடல்கள் இசைத்து அவர் முன்னிலையில் மகிழ்ந்திடுவோம் ஆண்டவரில் நாம் அகமகிழ்வோம் அனைவருமே வருவீரே. கடலெல்லாம் அவர் உரிமை செய்தவரும் அவரன்றோ ஆரெல்லாம் அவர் உரிமை மாந்தரே நிறைந்திடுவீர் ஆண்டவரில் நாம் அகமகிழ்வோம் அனைவருமே வருவீரே. அனைத்துக்கும் பொருளளித்து தந்தனாவே அவர் கைகள் அனைத்துக்கும் பொருளளித்து தந்தனாவே அவர் கைகள் நம்மையே படைத்தவரை வந்திடுவே கணங்கிடுவோம் ஆண்டவரில் நாம் அகமகிழ்வோம் அனைவருமே வருவீரே. நம்மே பெண் அரணாகும் அவரில் மக்களிப்பிடுவோம் ஆண்டவரில் நாம் அகமகிழ்வோம் அனைவருமே வருவீரே. முருகா என்றதும் உருகாதா மனம் மோகன குஞ்சரி மணவாளா முருகா என்றதும் உருகாதா மனம் மோகன குஞ்சரி மணவாளா முருகாதா மனம் முருகாதா முருகா முருகாதா மனம் முருகாதா முறை கேளாயோ குறை தீராயோ மான்மகள் வள்ளியின் மணவாளா முருகாதா மனம் முருகாதா முருகாதா மனம் முருகாதா மறையே புகழும் மாதவன் மருகா மறையே புகழும் மாதவன் மருகா மாயை நீங்க வழிதான் புகழ்வாய் அறுபடை வீடெனும் அன்பர்கள் இதயமே அறுபடை வீடெனும் அன்பர்கள் இதயமே அமர்ந்திடும் ஜோதியே நீ வருவாய் அமர்ந்திடும் ஜோதியே நீ வருவாய் முருகா என்றதும் உருகாதா மனம் மோகன குஞ்சரி மணவாளா முருகாதா மனம் முருகாதா முருகாதா மனம் முருகாதா ஜென்ம பாப வினை தீரவ பாரினில் ஜென்ம பாப வினை தீரவ பாரினில் தினமே பதாம்புஜம் தேடி நின்றோ தவசீலா ஹே சிவபாலா தவசீலா ஹே சிவபாலா
சர்வமும் நீயே ஜெய சக்தி வேலா, சர்வமும் நீயே ஜெய சக்தி வேலா. முருகா என்றதும் முருகாதா மனம் மோகன குஞ்சரி மணவாளா. முருகாதா மனம் முருகாதா, முருகாதா மனம் முருகாதா, முருகா மருதமலை மீதிலே குடிகொண்டிருப்பவனே, மனதார நினைப்பவர்கள் எண்ணியதை முடிப்பவனே, வாயார துதிப்பவர்கள் கேட்டதை கொடுப்பவனே, வந்தவர்க்கு அருள் புரியும் மருதமலை ஆண்டவனே. மருதமலையானே நாங்கள் வணங்கும் பெருமானே, மருதமலையானே நாங்கள் வணங்கும் பெருமானே. பிள்ளை முகப்பாரே முருகா பிறவி பிடித்தீரே, பிள்ளை முகப்பாரே முருகா பிறவி பிடித்தீரே. மருதமலையானே நாங்கள் வணங்கும் பெருமானே. உன்னை ஒருபோதும் எண்ண மறவேனே சென்னி மலை வாழும் பெருமானே. அன்னை தந்தையுடன் உன்னை சிவன் மலையில் வந்து தொழுவோர்க்கு அருள்வோனே. வள்ளல் உன்னை நாடி வள்ளி மலை தேடி வருவோர்க்கு இன்பம் தருவோனே. கள்ளம் அறியாத பிள்ளை பெருமானை காங்கேய நல்லூர் வளர்வோனே. திருமுருகன் பூண்டியில் பரமனருள் வேண்டிய சிவலிங்கம் தலை வைத்து பூஜித்த குமரா. தென்சேரி மலை கண்டு நெஞ்சார துதிப்போர்க்கு அஞ்சாரே என அபயம் தருகின்ற அமரா. பரந்தி வரும் அடியவர்கள் படும் துயரம் தீர்த்தாள குருந்தமலை மீதிலே கொஞ்சும் வேளை. வற்றாத கருணை மழை நற்றாய் எனப் பொழியும் வட்டமலை தெய்வமே வெற்றி வேலே. அமரர் கூட்டம் ஆடவும் அசுரர் தோற்று ஓடவும் சமர் புரிந்த குமர கோட்ட தவமணியே. அந்தகாமலிங்க வள்ளல் நெஞ்சில் அருட்பாவின் வெள்ளம் பொங்கச் செய்த கந்த கோட்ட தமிழ் கனியே. தஞ்சமென்று வந்து உன்னை கெஞ்சுகின்ற எங்கள் பிள்ளை துன்பம் தீர்க்க வேண்டும் ஐயா சுடரொளியே. வீரிட்டெழுந்த சூரன் போரிட்டழிய திருப்போரூரில் வேல் விடுத்து நின்றவா. ஏறி வரும் மயிலில் தேரும் விளங்க ஒரு ஊரை மயிலம் எனக் கொண்டவா. பக்தர்கள் சேரூர் பழவினை தீரூர் உத்தரவேரூர் உரைபவனே. எங்குமில்லாத விதத்தினிலே பொங்கும் திருமயிலாடியிலே வடதிசை நோக்கி அமர்ந்தவனே, மயிலை ஆடச் செய்தவனே. வருபவர்ப்பிணி தீர்க்கும் வைத்தீஸ்வரன் பெற்ற முருகனே சண்முகா முத்துக்குமாரா. சரவணாயங்களின் சிறுவனை காப்பாற்று சக்தி வேலாயுதா சூர சம்ஹாரா. தின்புயச்சூரனை வென்றதை முனிவர்க்கு என் கண்ணிலே சொன்ன சுப்பிரமணியா. கந்தன் குடி வாழ்ந்திடும் கந்தனே அன்பரின் கண்ணுக்கு விருந்தாக அமர்ந்த புண்ணியா. தக்க தருணத்திலே பக்தரின் பக்கம் துணை இருப்பாய், சிக்கலை தீர்த்து வை
வைப்பாய் ஜெகம் புகழ் சிக்கல் சிங்காரவேலா. பழகு தமிழ் கொண்டு அருணகிரி கண்டு திருப்புகழ் பாடிய வயலூரா. புலவன் நற்கீரன் புனைந்த முருகாற்று படை போற்றும் ராளிமலை வீரா. கொன்றதொரு சூரனை கோலமயிலாகவே குன்றக்குடியில் கொண்ட குமரையா. கந்தையா எங்களின் கவலையை தீரையா. கழுகுமலையில் வாழும் வேலையா. கழுகுமலையில் வாழும் வேலையா. பர்வத ராஜகுமாரியின் மகனே பாசத்தை உணர்ந்த பாலகனே. திருமலை முருகா மழலையின் நாவில் ஒரு மொழி தருவாய் காவலனே. தக்கலை குமாரவேலா ஒரு தாய் நிலை அறிந்த பாலா. மக்களை காத்திடும் சீலா என் மகனை காத்திடவா. வள்ளியூரிலே குடிகொண்ட வள்ளிமணாளா வழி காட்டு. பிள்ளைக்கு உள்தல் அருள் காட்டு. பிணிகள் விலகிட தாலாட்டு. அலைந்து தவித்தோம் குமரையா. வட பழனிக்கு வந்தோம் முருகையா. நம்பிக்கை தருவாய் கந்தையா. தணியாத கோபம் தணிந்த இடம் வந்தும் தனித்தனியாக இருப்பவனே. கனிந்த முகம் காட்டு கலங்கும் எமை தேற்று தணிகை மலை மீது வசிப்பவனே. தந்தைக்கு ஓமெனும் மந்திர பொருள் சொன்ன சுவாமி மலை வாழும் குருநாதா. மைந்தன் துயர் தீர வந்த பிணி மாற கந்தா கடம்பா வரமேதா. பூவுதிர் சோலையில் வள்ளியை மணந்து பழமுதிர் சோலைக்கு வந்தவனே. காவல் தெய்வம் நீ என வந்தோம் கை கொடுப்பாயங்கள் மன்னவனே. திருப்புகை பாடி திருவடி தேடி தெண்டனிட்டோம் எங்கள் தென்னவனே. திருப்பரங்குன்றத்து நாயகனே குறை தீர்த்து வைப்பாய் வடிவேலவனே. வேலவனே வேலவனே. கலியுகத் தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிக வாகனனே மூலப்பொருளோனே. ஸ்கந்த குரு கவசத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வாய். சித்தி விநாயக ஜயமருள் போற்றுகிறேன் சிற்பர கணபதே நற்கதியும் தந்தருள்வாய். கணபதி தாளிணையைக் கருத்தினில் வைத்திட்டேன் அச்சம் தீர்த்தென்னை ரட்சித்திடுவீரே. ஸ்கந்தாசரணம் ஸ்கந்தாசரணம் சரவண பவகுகாசரணம் சரணம் குருகுகாசரணம் குருபராசரணம் சரணம் அடைந்திட்டேன் கந்தாசரணம். தன்னைத்தான் அறிந்து நான் தன்மயமாகிடவே ஸ்கந்தகிரி குருநாதா தந்திடுவீர் ஞானமுமே. தத்தகிரி குருநாதா வந்திடுவீர் வந்திடுவீர் அவதூத சத்குருவாயாண்டவனே வந்திடுவீர்.
அன்புருவாய் வந்தென்னை ஆட்கொண்ட குருபரனே அறம்பொருள் இன்பம் வீடுமே தந்தருள்வாய் தந்திடுவாய் வரமதனை ஸ்கந்த குருநாதா ஷண்முகா சரணம் சரணம் ஸ்கந்த குரோ காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி அருமுகா போற்றி அருட்பதம் அருள்வாய் தகப்பன் சாமியே என் இதயத்துள் தங்கிடுவாய் சுவாமி வலைதனில் சொன்னதனை சொல்லிடுவாய் சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவமதை அகக்கண்டிறக்க அருள்வாய் உபதேசம் திக்கலாம் என்று திருச்செந்தில் அமர்ந்தோனே ஆறுமுக சுவாமி உன்னை அருட்ஜோதியாய்க் காண அகத்துள்ளே குமரானி அன்புமயமாய் வருவாய் அமரத்தன்மையினை அனுகிரகித்திடுவாயே வேலுடை குமராணி வித்தையும் தந்தருள்வாய் வேல் கொண்டு வந்திடுவாய் காலனை விரட்டிடவே தேவரை காத்த திருச்செந்தில் ஆண்டவனே திருமுருகன் பூண்டியிலே திவ்ய ஜோதியான கந்தா பரஞ்சோதியும் காட்டி பரிபூர்ணமாக்கிடுவாய் திருமலை முருகானே திடையான மருள் புரிவாய் செல்வமுத்து குமரா மும்மலமகற்றிடுவாய் அடிமுடியறிய ஒண்ணா அண்ணாமலையோனே அருணாசல குமரா அருணகிரி கருளியவா திருப்பரங்கிரி குகனே தீர்த்திடுவாய் வினை முழுதும் திருத்தணிவேல் முருகா தீரனாயாக்கிடுவாய் எட்டு குடி குமரா ஏவல் பில்லி சூன்யத்தை பகைவர் சூதுவாதுகளை வேல் கொண்டு விரட்டிடுவாய் எல்லா பயன்களும் எனக்கு கிடைத்திடவே எங்கும் நிறைந்த கந்தா எண்கண் முருகானே என்னுள்ளறிவாய் நீ உள்ளொளியாய் வந்தருள்வாய் திருப்போரூர் மாமுருகா திருவடியே சரணமையா அறிவொளியாய் வந்து நீ அகக்கண்ணை திறந்திடுவாய் திருச்செந்தூர் சண்முகனே ஜகத்குருவின் கருளியவா ஜகத்குரு சிவகுமரா சித்தமலமகற்றிடுவாய் செங்கோட்டு வேலவனே சிவானுபூதி தாரும் சிக்கல் சிங்காரா ஜீவனை சிவனாக்கிடுவாய் குன்றக்குடி குமரா குருகுகனாய் வந்திடப்பா குமரகிரி பெருமானே மனத்தையும் மாய்த்திடுவேர் பச்சமலை முருகா இச்சையை களைந்திடப்பா பவழமலையாண்டவனே பாபங்களை போக்கிடப்பா பிராலிமலை சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா வயலூர் குமாரகுரோ ஞானவரமெனக் கருள்வீரே வெண்ணைமலை முருகா மெய் வீட்டை தந்திடுவீர் கதிர்காமவேலவனே மனமாயையை அகற்றிடுவாய் காந்தமலை குமரா கருத்துள் வந்திடுவீர் மயிலத்து முருகானி மனத்தகத்துள் வந்திடுவீர் கஞ்சமலை சித்தகுரோ கண்ணொளியாய் வந்திடுவீர் குமரமலை குருநாதா கவலையெல்லாம் போக்கிடுவீர் வள்ளிமலை வேல் முருகா வேல் கொண்டு வந்திடுவீர் வடபழனியாண்டவனே வல்வினைகள் போக்கிடுவீர் ஏழுமலையாண்டவனே எத்திக்கும் காத்திடுவீர் ஏழ்மையகற்றி கந்தாயமபயம் போக்கிடுவீர் அசையாத நெஞ்சத்தில் அறிவாக நீயருள்வாய் அறுபடை குமரா மயிலேறி வந்திடுவாய் பணிவதே பணியென்று பணித்தனை நீ எனக்கு பணிந்தேன் கந்தா உன் பாதம் பணிந்து வப்பேன் அருட்பெருஞ்சோதியே அன்பெனக் கருள்வாயே படர்ந்த அன்பினை நீ பரபிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான் உள்ளுயிராகி இருப்பதும் அன்பென்பாய் அன்பே குமரன் அன்பே ஸ்கந்தன் அன்பே ஓமெனும் அருள் மந்திரமென்றாய் அன்பை உளத்திலே அசையாது அமர்த்திடுவார் சக்தியை தந்து தடுத்தாட்கொண்டிடவும் வருவாய் அன்பனாய் வந்தருள் ஸ்கந்த குரோ யாவர்க்கும் இனியன்னி யாவர்க்கும் எளியன்னி யாவர்க்கும் வலியன்னி யாவர்க்குமானோய் நீ உனக்கொரு கோயிலை என் அகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி குமரா சரணம் சரணமையா அபாயம் தவிர்த்து தடுத்தாட்கொண்டருள்வாய் நிழல்வையில் நீர் நெருப்பு மண் காற்று வானதிலும் பகைமையை அகற்றி அபயமளித்திடுவீர் உணர்விலே ஒன்று என்னை நிர்மலமாக்கிடுவாய் யானெனதற்ற மெய்ஞானமதருள்வாய் நீ முக்திக்கு வித்தான முருகா கந்தா சதுர்மறை போற்றும் சண்முகநாதா ஆகமமேத்தும் அம்பிகை புதல்வா ஏழையைக் காக்க நீ வேலேந்தி வந்திடுவாய் தாயாய் தந்தையாய் முருகா தக்கணம் நீ வருவாய் சக்தியும் சிவனுமாய் சடுதியில் நீ வருவாய் பரம்பொருளான பாலனே ஸ்கந்தகுரு
ஆதி மூலமே அருவாய் உருவாய் நீ அடியனைக் காத்திட அருவாய் வந்தருள்வாய். உள்ளொளியாய் முருகா உடனே நீ வா 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 தேவாதி தேவா சிவகுரோ வா வா வா. வேலாயுதத்துடன் குமரா விரைவில் நீ வந்திடப்பா காண்பன யாவுமாய் கண் கண்ட தெய்வமாய். வேதச் சுடரோய் மெய்கண்ட தெய்வமே மித்தையா மிவ்வுலகை மித்தை என்றறிந்திடச் செய். அபயம் அபயம் கந்தா அபயமென்றலறுகிறேன் அமைதியை வேண்டி அருமுகா வா வா வென்றேன். உன் துணை வேண்டினேன் உமையவள் குமரா கேள் அச்சம் அகற்றிடுவாய் அமைதியை தந்திடுவாய். வேண்டியதும் அருளே அருள்வதும் கடனேயாம் உன்னருளாலே உன் தாழ் வணங்கிட்டேன் அட்டமா சித்திகளை அடியனுக்கருளிடப்பா அஜபை வழியிலே அசையாமல் இருத்திவிடு. சித்தர்கள் போற்றிடும் ஞான சித்தியும் தந்துவிடு சிவானந்தத்தேனில் திளைத்திடவே செய்துவிடு. அருள் ஒளி காட்சியை அகத்துளே காட்டிவிடு அருவை அறிந்திடும் அவ்வருளே நீ தந்துவிடு. அனுகிரகித்திடுவாய் ஆதி குருநாதா கேள் ஸ்கந்த குருநாதா ஸ்கந்த குருநாதா. தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து பாவ புண்ணியத்தோடு பரலோகம் மறைந்திடச் செய் அருள் வெளிவிட்டிவனை அகலாதிருத்திடுவாய். அடிமையை காத்திடுவாய் ஆறுமுக கந்த குரோ சித்தியிலே பெரிய ஞான சித்தி நீ அருள. சீக்கிரமே வருவாய் சிவானந்தம் தருவாய் சிவானந்தம் தந்தருளி சிவசித்தராக்கிடுவாய். சிவனைப் போல் என்னை செய்திடுவதுன் கடனே சிவசத்குருநாதா சிவசத்குருநாதா. ஸ்கந்த குருநாதா கதறுகிறேன் கேட்டிடுவாய் தாளினை பிடித்தேன் தந்திடுவரமெனக்கு. திருவருட்சக்தியை தந்தாட்கொண்டிடுவாய் சத்ரு பகைவர்களை ஷண்முகா ஒழித்திட்டு. கிழக்கு திசையிருந்து கிருபாகரா காப்பாற்றும் தென்கிழக்கு திசையிருந்து தீனபந்தோ காப்பாற்றும். தென் திசையிலும் என்னை திருவருளால் காப்பாற்றும் தென்மேற்கிலும் என்னை திரள்வேனால் காப்பாற்றும். மேற்கு திக்கில் என்னை மால்மருகா ரட்சிப்பாய் வடமேற்கிலும் என்னை மயிலோனை ரட்சிப்பாய். வடக்கில் என்னை காப்பாற்ற வந்திடுவீர் சத்குருவாய் வடகிழக்கில் எனக்காக மயில் மீது வருவீரே. 10 திக்கு தோறும் என்னை பறந்து வந்து ரட்சிப்பாய் என் சிகையையும் சிரசினையும் சிவகுரோ ரட்சிப்பாய். நெற்றியும் புருவமும் நினதருள் காக்கட்டும் புருவங்களுக்கிடையே புருஷோத்தமன் காக்கட்டும். கண்களிரண்டையும் கந்தவேல் காக்கட்டும் நாசிகளிரண்டையும் நல்லவேல் காக்கட்டும். செவிகளிரண்டையும் சேவற்கொடி காக்கட்டும் கன்னங்களிரண்டையும் காங்கேயன் காக்கட்டும். உதட்டினையும் தான் உமாசுதன் காக்கட்டும் நாக்கை நன்முருகன் நயமுடன் காக்கட்டும். பற்களை கந்தன் பலம் கொண்டு காக்கட்டும் கழுத்தை ஸ்கந்தன் கைகளால் காக்கட்டும். தோள்களிரண்டையும் தூயவேல் காக்கட்டும் கைகள் விரல்களை கார்த்திகேயன் காக்கட்டும். மார்பையும் வயிற்றையும் வள்ளிமணாளன் காக்கட்டும் மனத்தை முருகன் கை மாத்தடிதான் காக்கட்டும். ஹிருதயத்தில் ஸ்கந்தன் இனிது நிலைத்திருக்கட்டும் உதரத்தை எல்லாம் உமைமைந்தன் காக்கட்டும். நாபி குஹ்யலிங்கம் நவையுடை குதத்தோடு இடுப்பை முழங்காலை இணையான கால்களையும் புறங்கால் விரல்களையும் பொருந்து முகர் அனைத்தையுமே உரோமத்வாரமெல்லாம் உமைபாலா ரட்சிப்பாய். தோல் ரத்தம் மஜ்ஜையையும் மாம்சமென்பு மேதசையும் அருமுகவா காத்திடுவீர் அமரர் தலைவா காத்திடுவீர். என்னகங்காரமுமகற்றி அறிவொளியாயிருந்தும் முருகாவனைக் காக்க வேல் கொண்டு வந்திடுவீர். பாபத்தை பொசுக்கிப் பாரெலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்றும் க்ளௌம் சௌம் நமகவென்று சேர்த்திடடா நாள்தோறும் ஓமிருந்து நமக வரை ஒன்றாகச் சேர்த்திடடா. ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனத்தோடு நீ உருவையும் ஏத்திடடா. முருகனின் மூலமிது முழு மனத்தோடேத்திட்டால் மும்மலமகன்று விடும் முக்தியுந்தன் கையில் உண்டாம். முக்தியை வேண்டியுமே எக்திக்கும் செல்ல வேண்டாம்.
முருகன் இருப்பிடமே முக்தித்தலமாகும் அப்பா. ஹிருதயத்தில் முருகனை இருத்திவிடு இக்கணமே. இக்கணமே மூலமந்திரம் ஏத்திவிடு ஏத்திவிடு. மூலமதை ஏத்துவோர்க்கு காலபயம் இல்லையடா. காலனை நீ ஜெயிக்க கந்தனை பற்றிடடா. சொன்னபடி செய்தால் சுப்பிரமணிய குருநாதன் தன்னொளி பெருஞ்சுடராய் உன்னுள்ளே தானிருப்பான். ஜெகமாயை ஜெயித்திடவே செப்பினேன் மூலமுமே. மூலத்தை நீ ஜெயித்தே முக்தனுமாகிடடா. அக்ஷர லட்சமிதை அன்புடன் ஜபித்திடில் எண்ணியதெல்லாம் கிட்டும். யமபயமகன்றோடும் மூவுலகும் பூஜிக்கும் முருகன் அருள் முன்னிற்கும். பூவுலகில் இணையற்ற பூஜ்யனுமாவாய் நீ. கோடித்தரம் ஜபித்து கோடி காண வேண்டும் அப்பா. கோடி காணச் சொன்னதை நீ நாடிடுவாய் மனமே. ஜென்மம் கடைத்தேற ஜபித்திடுவாய் கோடியுமே. வேதாந்த ரகசியமும் வெளியாகும் உன்னுள்ளே. வேத சூட்குமத்தை விரைவாக பற்றிடலாம். சுப்பிரமணிய குரு ஜோதியாயுள் தோன்றிடுவான். அருட்பெருஞ்சோதியான ஆறுமுக சுவாமியுமே. அந்தர்முகமிருந்து ஆட்கொள்வான் சத்தியமாய். சித்தியையும் முக்தியையும் ஸ்கந்த குரு தந்திடுவான். நின்னையே நான் வேண்டி நித்தமும் ஏத்துகிறேன் மெய்யறிவாக கந்தா. வந்திடுவாய் இவனுளே நீ. வந்திடுவாய் மறுவிடுவாய் பகுத்தறிவாகவே நீ. பகுத்தறிவோடிவனை பார்த்திடச் செய்திடப்பா. பகுத்தறிவான கந்தன் பரங்குன்றில் இருக்கின்றான். பழனியில் நீயும் பழஞ்சோதியானாய் நீ. பிரமனுக்கருளியவா பிரணவப் பொருளோனே. பிறவா வரமருளி பிரம்மமயமாக்கிடுவாய். திருச்செந்தூரில் நீ சக்திவேல் தாங்கிவிட்டாய். பழமுதிர் சோலையில் பரஞ்சோதிமயமானாய். சுவாமி மலையிலே சிவசுவாமி கருளிய நீ. குன்றுகள் தோறும் குருவாய் அமர்ந்திட்டோய். ஸ்கந்தகிரியை நீ சொந்தமாக்கிக் கொண்டனையே. ஸ்கந்த குருநாதா ஸ்கந்தாஸ்ரமஜோதியே. பிறப்பையும் இறப்பையும் பெயர்த்து காத்திடுவாய். பிறவாமை என்கின்ற பெருவரம் நீ தந்திடுவாய். தத்துவ குப்பையை மறந்திடச் செய்திடுவாய். எந்த நினைப்பையும் எரித்து நீ காத்திடுவாய். ஸ்கந்தா சரணம் ஸ்கந்தா சரணம். சரணமடைந்திட்டேன் சடுதியில் வாருமே. சரவண பவனே சரவண பவனே. உன்னருளாலே நான் உயிரோடிருக்கின்றேன். உயிருக்குயிரான கந்தா உன்னில் என்னை கரைத்திடப்பா. என்னில் உன்னை காண எனக்கு வரமருள்வாய். சீக்கிரம் வந்து சிவசக்தியும் தந்தருள்வாய். இடகலை பிங்கலை ஏதும் அறிந்திலேன் நான். இந்திரியமடக்கி இருந்து மறிகிலேன் நான். மனதை அடக்க வழியொன்று மறிந்திலேன் நான். ஸ்கந்தாவும் திருவடியை பற்றினேன் சிக்கனவே. சிக்கனப் பற்றினேன் செப்பிடுவீர் உபதேசம். காமக்கசடுகள் யாவையும் களைந்திடுவாய். சித்த சுத்தியும் ஜபமும் தந்திடுவாய். நினைப்பெல்லாம் நின்னையே நினைத்திடச் செய்திடுவாய். திருமுருகா உன்னை திடமுற நினைத்திடவே. திருவருள் தந்திடுவாய். திருவருள் தான் பொங்கிடவே. திருவருள் ஒன்றிலே நிலை பெறச் செய்திடுவாய். நிலை பெறச் செய்திடுவாய். நித்யானந்தமதில் நித்யானந்தமே நின்னுருவாகையினால். அத்வையானந்தத்தில் இமைப்பொழுது ஆழ்த்திடுவாய். ஞான பண்டிதா நான் மறை வித்தகா கேள். ஸ்கந்த குருநாதா கேள்மை பொருள் காட்டி மேன்மை அடைந்திடச் செய். வினைகள் யாவையுமே வேல் கொண்டு விரட்டிடுவாய். தாரித்ரியங்களையும் தடி கொண்டு விரட்டிடுவாய். துக்கங்கள் அனைத்தையும் தொலைதூரம் போக்கிடுவாய். பாப உடலை பரிசுத்தமாக்கிடுவாய். இன்ப துன்பத்தை இருவிழியால் விரட்டிடுவாய். ஆசை பேய்களை அறவே நசிக்கிடுவாய். அகந்தை பிசாசை அழித்து ஒழித்திடடா. மெய்யருளாம் உன்னருளில் முருகாயிருத்திடுவாய். கண் கண்ட தெய்வமே கலியுக வரதனே. ஆறுமுகமான குரோ அறிந்திட்டேன் உன் மகிமை. இக்கணமே வருவாய் என் ஸ்கந்த குருவே. நீ என்னை காத்திடவே எனக்கு நீ அருளிடவே. அரைக்கணத்தில் நீயும் ஆடி வருவாயப்பா. வந்தனை தடுத்து வலிய ஆட்கொள் வரத குரோ. அன்பு தெய்வமே ஆறுமுகமானவனே. சுப்பிரமணியனே சோகம் அகற்றிடுவாய். ஞான ஸ்கந்தரே ஞானம் அருள்வாய். நீ ஞான தண்டபாணியே என்னை ஞான பண்டிதனாக்கிடுவாய். அகந்தையலாம் அழித்து அன்பினை ஊட்டிடுவாய். அன்புமயமாக்கி ஆட்கொள்ளுவையப்பா.
அன்பை என் உள்ளத்தில் அசைவின்றி நிறுத்திவிடு, அன்பையே கண்ணாக ஆக்கி காத்திடுவாய். உள்ளும் புறமும் உன்னருளாம் அன்பையே உறுதியாக நானும் பற்றிட உவந்திடுவாய். எல்லை இல்லாத அன்பே இறைவழி என்றாய் நீ, அங்கிங்கெனாதபடி எங்கும் அன்பென்றாய். அன்பே சிவம், அன்பே சத்தியம், அன்பே அறியும், அன்பே பிரம்மனும். அன்பே தேவரும், அன்பே மனிதரும், அன்பே நீயும், அன்பே நானும். அன்பே சத்தியம், அன்பே நித்தியம், அன்பே சாந்தம், அன்பே ஆனந்தம். அன்பே மௌனம், அன்பே மோட்சம், அன்பே பிரம்மமும், அன்பே அனைத்துமென்றாய். அன்பிலாத இடம் அங்குமெங்கும் இல்லை என்றாய். எங்கும் நிறைந்த அன்பே என் குருநாதனப்பா. அன்பில் உறையும் அருக்குருநாதரேதான் ஸ்கந்தாசிரமத்தில் ஸ்கந்த குருவானான் கான். மூவரும் தேவரும் முனிவரும் போற்றிடவே ஸ்கந்தாசிரமம் தன்னில் ஸ்கந்த ஜோதியுமாய் ஆத்மஜோதியுமாய் அமர்ந்திட்ட ஸ்கந்த குரு, இருளை அகற்றவே எழுந்திட்ட எங்கள் குரு. எல்லை இல்லாத உன் இறைவழி காட்டிடுவாய், முக்தியை தந்திடுவாய் மூவரும் போற்றிடவே. நம்பினேன் உன்னையே நம்பினேன் ஸ்கந்தகுரோ, உன்னையன்றி இவ்வுலகில் ஒன்றுமில்லை என்றுணர்ந்தேன். நன்கறிந்து கொண்டேன் நானும் உனதருளால் விட்டிட மாட்டேன் கந்தா வீடதருள் வீரே. நடுநற்றித்தானத்து நானுனை தியானிப்பேன், பிரம்ம மந்திரத்தை போதித்து வந்திடுவாய். சுழுமுனை மார்க்கமாய் ஜோதியைக் காட்டிடுவாய், சிவயோகியாக எனச் செய்திடும் குருநாதா. ஆசையறுத்து அறநடியை காட்டிவிடும், மெய்யடியராக்கி மெய்வீட்டில் இருத்திவிடும். கொங்கு நாட்டிலே கோயில் கொண்ட ஸ்கந்தகுரோ, கொல்லிமலை மேலே குமரகுருவானவனே. கஞ்சமலை சித்தர் போற்றும் ஸ்கந்தகிரி குருநாதா, கருவூரார் போற்றும் காங்கேயா ஸ்கந்தகுரோ. மருதமலை சித்தன் மகிழ்ந்து பணி பரமகுரோ, சென்னிமலை குமரா சித்தர் கருள்வோனே. சிவவாக்கிய சித்தருளை சிவன்மலையில் போற்றுவரே, பழனியில் போகருமே பாரோர் வாழ பிரதிஷ்டித்தான். கொல்லிப்பாணி சித்தர்களால் புடை சூழ்ந்த குமரகுரோ, கொல்லி மல்ந்திட்ட ஸ்கந்த குருநாதா. கள்ளம் கபடமற்ற வெள்ளையுள்ளம் அருள் வீரே, கற்றவர்களோடென்னை களிப்புறச் செய்திடுமே. உலகெங்கும் நிறைந்திருந்தும் கந்த குரு உள்ள இடம் ஸ்கந்தகிரி என்பதை நான் கண்டுகொண்டேன். நால்வர் அருணகிரி நவமிரண்டு சித்தர்களும் பக்தர்களும் போற்றும் பழனிமலை முருகா கேள். கொங்கு தேசத்திலே குன்றுதோறும் குடிகொண்டோய், சீலம் நிறைந்த சேலம் மாநகரத்தில். கன்னிமார் ஓடையின் மேல் ஸ்கந்தகிரி, அதனில் ஸ்கந்தாசிரமத்தினிலே ஞான ஸ்கந்த சத்குருவாய் அமர்ந்திருக்கும் ஜோதியே ஆதிமூலமான குரு. அயற்சியை நீக்கிடுவாய், என் தளர்ச்சியை அகற்றிடுவாய். சுகவனேசன் மகனே சுப்பிரமணிய ஜோதியே, பேரின்ப மகிழ்ச்சியையும் பெருகிடச் செய்திடப்பா. பரமானந்தமதில் என்னை மறக்க பாலிப்பாய், மால்மருகா வள்ளி மணவாளா ஸ்கந்தகுரோ. சிவகுமரா உன் கோயில் ஸ்கந்தகிரி என்றுணர்ந்தேன், ஜோதி பிழம்பான சுந்தரனே பழனியப்பா. சிவஞான பழமான ஸ்கந்த குருநாதா, பழம் நீ என்றதினால் பழனிமலை இருந்தாயோ. திருவாவினன் குடியில் திருமுருகனானாயோ, குமரா முருகா குருகுகா வேலவனே. அகத்தியர்க்கு தந்து ஆட்கொண்டாய் தமிழகத்தை, கலியுக வரதன் என்று கலசமுனி உனை புகழ்ந்தான். ஔவைக்கு அருள் செய்த அருமுகவா ஸ்கந்தகுரோ, ஒழுக்கமொடு கருணையையும் தவத்தையும் தந்தருள்வாய். போகருக்கருள் செய்த புவன சுந்தரனே, தண்டபாணி தெய்வமே தடுத்தாட்கொண்டிடப்பா. ஆண்டி கோலத்தில் அணைத்திடுவாய் தண்டுடனே, தெய்வங்கள் போற்றிடும் தண்டாயுத ஜோதியே. ஸ்கந்தகிரி மேலே ஸ்கந்தகிரி ஜோதியானவனே, கடைக்கண்ணால் பார்த்திடப்பா கருணையுள்ள ஸ்கந்தகுரோ. ஏழையை காத்திடப்பா ஏத்துகிறேன் உன்னாமம், உனையன்றி வேறொன்றை ஒருபோதும் நம்புகிறேன். கண் கண்ட தெய்வமே கலியுக வரதனே, கந்தன் என்ற பேர் சொன்னால் கடிதாக நோய் தீரும். புவனேஸ்வரி மைந்தா போற்றினேன் திருவடியை, திருவடியை நம்பினேன் திருவடி சாட்சியாக. புவனமாதா மைந்தனே புண்ணியமூர்த்தியே கேள், நின்னாமம் ஏத்துவதே நான் செய்யும் தவமாகும். நாத்தழும் பேரவே ஏத்திடுவேன் நின்னாமம், முருகா முருகாவென்றே
மூச்செல்லாம் விட்டிடுவேன். உள்ளும் புறமும் ஒரு முருகனையே காண்பேன். அங்கிங்கனாதபடி எங்குமே முருகனப்பா. முருகன் இலாவிட்டால் முவ்வுலகமேதப்பா. அப்பப்பா முருகனின் அருளே உலகமப்பா. அருளெல்லாம் முருகன், அன்பெல்லாம் முருகன். ஸ்தாவர ஜங்கமமாய் ஸ்கந்தனாய் அருவுருவாய் முருகனாய் முதல்வனாயானவன் ஸ்கந்தகுரு. ஸ்கந்தாசிரமம் இருக்கும் ஸ்கந்தகுரு அடிபற்றி சரணம் அடைந்தவர்கள் சாயுஜ்யம் பெற்றிடுவர். சத்தியம் சொல்கின்றேன், சந்தேகமில்லையப்பா. வேதங்கள் போற்றிடும் வடிவேலன் முருகனை நீ சந்தேகமில்லாமல் சத்தியமாய் நம்பிடுவாய். சத்தியமான தெய்வம் ஸ்கந்தகுருநாதன். சத்தியம் காணவே நீ சத்தியமாய் நம்பிடப்பா. கன்னிமார் ஓடையிலே நீராடி நீரு பூசி கந்தகுரு கவசமோதி கந்தகிரி ஏறிவிட்டால் முந்தை வினை எல்லாம் கந்தன் நகற்றிடுவன். நிந்தைகள் நீங்கிவிடும், நிஷ்டையுமே கைகூடும். கன்னிமார் ஓடை நீரை கைகளிலே நீ எடுத்து கந்தன் என்ற மந்திரத்தை கண்மூடியுருவேத்தி உச்சியிலும் தெளித்து உட்கொண்டு விட்டிட்டால் சித்தமலமகன்று சித்த சுத்தியும் கொடுக்கும். கன்னிமார் தேவிகளை கன்னிமார் ஓடையிலே கண்டு வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவீர். கந்தகிரி ஏறி ஞான ஸ்கந்தகுரு கவசமிதை பாராயணம் செய்துலகில் பாக்கியமெல்லாம் பெற்றிடுவீர்.